அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காணொளி தமிழ்நாட்டு அரசியலில் சினிமா துறையிலிருந்து இன்னொரு திரை நட்சத்திரம் அரசியலில் குதிக்கிறார் என்ற செய்தி. அது வேறு யாரும் இல்லை, திரிஷா கிருஷ்ணன். திரிஷாவை பற்றி உங்களுக்கெல்லாம் அறிமுகம் தேவையில்லை. ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய அளவிலான நடிகை. அவர் நடிகரும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அவரை பற்றி கிசுகிசுக்கள் ஏராளமான சினிமா திரையுலகில் இருப்பவர்களுக்கே உள்ள ஒரு மிகப்பெரிய சங்கடம். இப்படியான கதைகள் எல்லாம் வரதான் செய்யும். நாம் அதற்குள்ளாக செல்லவில்லை. அவர்கள் 2 பேரும் நண்பர்கள். அந்த வகையில் தான் நாம் அவரை பற்றி பார்க்கிறோம். அந்த நட்பின் அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தபோது இவரும் அரசியலுக்கு வருவார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அவர் வரவில்லை, அதை மறுத்தார். அதன் பிறகு அவர் வெற்றி பெற்று முதலமைச்சரான பிறகு அவருடைய அரசியலில் அவர் இடம்பெறுவார், சட்டமன்ற உறுப்பினராக காலியாகிற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்றெல்லாம் கிசுகிசுக்கள் செய்திகள் பறந்தன. ஆனால் அவர் அதை மறுத்து வந்தார். ஆனால் நாம் இன்றைக்கு அவர் அரசியலில் குதிப்பார் என்று எண்ணுவதற்கும் செய்திகள் கிடைப்பதற்கும் காரணம் இருக்கு. திரிஷா அவர்களினுடைய குடும்ப பின்னணி, அவர் ஒரு பிராமண வைதிக ஐயர் குடும்பத்தை சார்ந்தவர். பாலக்காட்டிலே பிறந்தவர். அவருடைய தாயார் உமா கிருஷ்ணன், அவருடைய தந்தை கிருஷ்ணன், அவருடைய தாய் வழி பாட்டி வத்சலா அம்மையார் எல்லோருமே பாலக்காட்டை பூர்வீகமாக கொண்டவர். பாலக்காடு, அதுவும் தமிழ் பிராமண குடும்பம் என்பது ஆர்எஸ்எஸோடு நெருக்கமான தொடர்புடையது என்று எல்லோருக்கும் தெரியும். இவர்களுடைய குடும்பத்திற்கு நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் இவர்களுடைய உறவினர்கள் அந்த வகையில் ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா போன்ற வட்டாரங்களில் தொடர்புடையவர் தான் இந்த குடும்பம். அதிலே திரிஷா ஆர்வம் காட்டுகிறாரா என்பது வேறு விஷயம். ஆனால் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் அதில் ஆர்வம் காட்டுகிறது என்பதுதான் இன்றைய முக்கியமான செய்தி. இதை நாம் ஏற்கனவே ஒரு காணொளியில் சொல்லியிருக்கிறோம். விஜய் அவர்களை வழிநடத்துவதற்கு கூட பாரதிய ஜனதா ஸ்லீப்பர் செல்லாக திரிஷாவை பயன்படுத்துமோ என்கிற ஐயங்கள் எல்லாம் வந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் நாம் அதை சொல்லியிருந்தோம். இப்பொழுது நாம் சொல்ல விரும்புவது தமிழ்நாட்டு அரசியல் நடிகர் ரஜினிகாந்த். நான் என்னுடைய முகநூலில் பல நாட்களாக சொல்லி வருகிறேன். சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தில் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியவர் என்று கருதப்பட்ட ரஜினிகாந்த் வராத காரணத்தினால் இப்பொழுது விஜய் அந்த இடத்தை நிரப்பிவிட்டார் என்று பேசப்படுகிற சூழலில் அதை வருத்தமாக ரஜினி எண்ணுகிறாரோ இல்லையோ, ரஜினி குடும்பத்தினர் கருதுகிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக அவருடைய துணைவியார் லதா ரஜினிகாந்த், அவரும் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர். அவர்களும் பாரதிய ஜனதாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய குடும்பத்தை, ஒய்ஜி பார்த்தசாரதி வம்சத்தை சார்ந்தவர்கள். எனவே அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவே விஜய் அவர்கள் ஒரு பெரிய திரை பிம்பமாக வந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவுடன் ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா நினைத்தது, ரஜினியை நாம் கோட்டை விட்டு விட்டோம், எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் வராவிட்டாலும் கூட நாம் விட்டிருக்க கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு இப்பொழுது இருக்கிறது. இன்னமும் அவர்கள் அந்த குடும்பத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு வகையில் அவர்களை அரசியலில் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கான முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் நான் சொல்லுகிறேன். இப்பொழுது திரிஷா அவர்களை அவர்கள் அரசியலிலே இறக்க முயலுகிறார்கள் என்ற செய்தி டெல்லியிலே உள்ள பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். என்ன காரணம்னா, இவர்களுடைய பாட்டி வத்சலா அவர்கள் திரிஷாவினுடைய ரோல் மாடல் என்று சொல்லலாம். அவரோடு மிக விருப்பமானவர். அவர் தாயை விட தந்தையை விட அதிகம் நேசிக்கக்கூடியவர் அவருடைய பாட்டி, தாய் வழி பாட்டி வத்சலா அம்மையார். இவர் சினிமாவில் இப்படியான கிசுகிசுக்கள், இது மாதிரியான சங்கடமான சூழ்நிலைகளில் அவருக்கு தைரியம் கொடுத்து அவரை வளர்த்தவர் அவருடைய பாட்டி தான். இதை அவரே சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, இவரும் ஜெயலலிதா பாதிப்புக்குள்ளானவர். அரசியலில் ஜெயலலிதாவை ஒரு ரோல் மாடலாக கொண்டவர் தான் திரிஷா என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்லுகிறார்கள். அவருக்கு அந்த ஆர்வம் உண்டு என்று சொல்லுகிறார். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே திரிஷாவுக்கு அரசியலில் வர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாகவும் சில பேட்டிகளில கூட திரிஷாவே சொல்லியிருக்கிறார். எனக்கும் அரசியலில் ஆர்வம் உண்டு, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று தமாஷாக சொல்வது போல் தன் உள்ள ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவரும் ஜெயலலிதா அம்மையாரை போல சர்ச் பார்க் கன்வென்ட்டில் படித்தவர். மிகவும் ஒரு தைரியமானவர் தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட பீட்டா அமைப்பை ஆதரித்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தவர். இருந்தாலும் தமிழ்நாட்டில்
அவ்வளவு பெரிதாக கிளர்ந்து எழுந்த ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் கூட தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்காமல் அதை முழு முதலாக ஆதரித்தவர் திரிஷா. பொதுவாக வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் அந்த எண்ணம் உண்டு என்பதை நாம் அறிவோம். எனவே இப்படியான கருத்தோட்டத்தில் இருப்பவரை RSS தன் பக்கம் இழுக்க பார்ப்பது இயல்பான ஒன்றுதான். இதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. அப்படி தைரியமாக ஜல்லிக்கட்டு காலத்திலே தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்த திரிஷா அதையெல்லாம் தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லும்போது, எனக்கு இந்த தைரியம் வந்ததற்கு காரணம் ஜெயலலிதா அம்மையார் என்று அவரை அடிக்கடி குறிப்பிடுவார் என்று சொல்லுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் சினிமாவில் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு, அதுவும் நடிகர்கள் 60-70 வயது வரையில் நடித்தால் கூட நடிகைகளின் காலம் என்பது ஒரு சொற்ப காலம்தான். அதுவும் இவரே இப்பொழுதே 40 வயதை கடந்த நிலையில் மிகப்பெரிய நடிகையாக இருப்பதே மிகப்பெரிய அதிசயம்தான். எனவே அவர் எப்படி இருந்தாலும் இன்னொரு 2 காலத்தில் நடிகைகள் வயதானால் சினிமாவில் பரிமளிப்பது கஷ்டமான சூழல். எனவே அது சினிமா வாழ்க்கை முடியும் என்ற நிலைக்கு அவர் வருகிறார். அதை அவர் உணர்கிறாரோ இல்லையோ கூட இருப்பவர்கள் சொல்லுவார்கள். எனவே அரசியலில் அவருக்கு ஆர்வம் இயற்கையாக இருக்கிறது. இதை RSS பயன்படுத்துகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. RSSஐ பொறுத்தவரையில், பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் நடிகர் விஜயை பி டீமாக வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நமக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் விஜய் வெற்றி பெற்றிருப்பது RSSக்கு வரப்பிரசாதம். ஏனென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி என்பது திராவிடம் வெர்சஸ் ஆரியம் அல்லது திராவிடம் வெர்சஸ் சனாதனம் என்ற நிலைக்கு RSSஐ, பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வலுவாக காலூன்ற செய்தது திமுக எதிர்ப்பு தான். எப்படி திமுகவுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு பல ஆண்டு காலமாக துணை நின்றதோ, அதே போல திமுகவினுடைய எதிர்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு, வலதுசாரி சிந்தனைக்கு ஒரு ஆதரவு களமாக இருந்தது, இயல்பானது. அந்த நிலையில் அவர்கள் நினைத்தது, இந்த தேர்தலில் திமுக ஆட்சி கொண்டு வரும் அல்லது பெருவாரியாக வெற்றி பெறும். அப்படியான சூழல் வந்தாலும் அல்லது எடப்பாடி வெற்றி பெற்றாலும் நமக்கு லாபம். ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை எதிரியாக வைத்து அதிமுகவை அழித்துவிட்டு 2வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் பரிமளிக்க வேண்டும் என்ற ஆசை பாரதிய ஜனதாவுக்கு இருந்தது. அது அவர்களுடைய நீண்டகால திட்டம். இது எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் பின்பற்றக்கூடியதுதான். அதே வழியை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் திமுக தோற்றுவிட்டது. இது எதிர்பாராத தோல்வி. ஆனால் விஜய் வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. RSSம் அதை பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. பாரதிய ஜனதாவும் எதிர்பார்க்கவில்லை. RSSனுடைய முன்னணி தலைவர்களினுடைய கொள்கை வகுப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு கொள்கை, விதிகளிலேயே ஒன்று, ஒரு எதிரியை உருவாக்குவது. ஒரு கொள்கையை திணிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது வலதுசாரி கொள்கையை, இந்துத்துவாவை, சனாதனத்தை, இந்துக்களின் ஆதரவு நிலைப்பாட்டை விதைக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் இவர்களுக்கு நாம் எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் எதிரிகளாக சித்தரிப்பது. இப்படி ஒரு ஒரு சித்தரிப்பை வைத்துக்கொண்டு அதன் எதிர்ப்பாளர்களை ஒருங்கிணைப்பது, அவர்களிடையே ஒரு மிகவும் தீவிரமான போக்கை விதைத்து வெறித்தனமான கிளர்வுகளை ஏற்படுத்தி அவர்களை தங்களை நோக்கி ஈர்ப்பது என்பது RSS திட்டங்களிலே ஒன்று. ஒரு எதிரியை உருவாக்கு. அதனால்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் எதிரியாக இல்லாத சூழ்நிலையில் வேறொரு எதிரியை அவர்களாகவே உருவாக்குவார்கள். விஜய் அப்படி உருவாக்கப்பட்டாரா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வெற்றி பெற்று விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் கொண்டிருந்த சனாதனத்துக்கு எதிரான, வலதுசாரிகளுக்கு எதிரான, பாரதிய ஜனதா RSSக்கு எதிரான வாக்குகள் இப்பொழுது விஜயினுடைய வாக்கு வங்கியாக மாறியிருக்கிறது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித் வாக்குகள், குறிப்பாக வட மாவட்டங்களில் 90-100 தொகுதிகளிலே பெருவாரியாக சென்னை உட்பட இருக்கிற வடமாவட்ட பறையர் இன சமூக வாக்குகள் முழுமையாக இப்பொழுது விஜய் அவர்களிடத்திலே இருக்கிற போது, அதற்கு எதிரான அரசியலை கட்டமைத்து விஜய் ஒரு எதிரியாக சித்தரிக்கிற வகையிலே 2வது பெரிய கட்சியாக வர வேண்டும் என்ற ஆசை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. தற்காலிகத்துக்கு திமுகவின் 20 எம்பிக்கள், 22 எம்பிக்கள் தேவைப்படுவதால், அதே போல் அவர்களுக்கு ராஜ்யசபாவில் இருக்கிற 7-8 எம்பிக்கள், மொத்தம் 30 எம்பிக்கள் தேவைப்படுவதால் திமுகவை அனுசரிக்கலாம் என்று நினைப்பார்களே தவிர, அதிமுகவுக்கு என்ன முடிவெடுத்தார்களோ அதை தான் கட்டி அணைத்து மூச்சை அடக்குவது என்ற கொள்கை எல்லா மாநிலங்களையும் நம்ம பார்த்துட்டோம். நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டது, உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே குடும்பத்துக்கு ஏற்பட்டது. இப்படி பல மாநிலங்களிலே அவர்கள் யாரோடு நட்பாக இருந்தார்களோ அவர்களையே பயன்படுத்தி தங்களை வளர்த்து கொள்வது அவர்களுக்கு கைவந்த கலை. அதை தமிழ்நாட்டில் முழுமையாக செய்ய போகிறார்கள். அது திமுகவா அதிமுகவா என்பது காலம் சொல்லும். ஆனால் எதிரி என்பதை அவர்கள் விஜய் என்று
முடிவு செய்து விட்டார்கள். அதனால் தான் விஜயை சீண்ட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் திரிஷாவின் அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் என்றால், பாலக்காடு ஐயர் குடும்பம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆர்எஸ்எஸ் தொடர்பு இயற்கையாகவே இருக்கும் அவருடைய நட்பு வட்டாரத்தில். இவராக ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் அவர்களாக வந்து அணுகுகிறார்கள், அரசியலில் இறக்கப் போகிறார்கள், திரிஷா அரசியலுக்கு வரப்போகிறார். அது தாவேகாவிலேயே இடம் பிடிக்க முடியுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திரிஷா ஒரு தனி இயக்கமோ அல்லது பாரதிய ஜனதாவில் கங்கனா ரணாவத் வந்தது போல் பெரிய இடத்திற்கு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்படுவார் என்பதையும் நாம் அறிகிறோம். அந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அரசியல் களம் எப்படி மாறுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகர் ரஜினிகாந்த், அவருடைய துணைவியார், அவர்களோடும் பாரதிய ஜனதா தொடர்பில் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தபோதே அரசியலுக்கு வந்திருந்தால் ரஜினிகாந்த் பெரிய வெற்றியை பெற்றிருப்பார், அதை நாம் கோட்டை விட்டு விட்டோம் என்று ஆர்எஸ்எஸ் கருதுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் அதை விரும்பாத சூழலில் அதை எப்படியாவது திணித்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது நினைக்கிற ஆர்எஸ்எஸ் இப்பொழுதும் லதா ரஜினிகாந்த் மூலமாக சில மூவ்களை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு திரிஷாவை கருவியாக பயன்படுத்துவார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. திரிஷா கருவியாக பயன்படக்கூடிய ஆள் அல்ல. அதுதான் அவர் பெரிய அறிவாளி, தைரியசாலி. அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போதைக்கு அவரை பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இயக்கப் போகிறது என்ற தகவல் உங்களுக்கு நான் சொல்லி விடை பெறுகிறேன். நமது யூடியூபை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு பரப்புங்கள். நன்றி, வணக்கம்.